இத கொண்டு போய் உள்ள வைங்க. நமக்கு அந்த அம்மனோட அருள் நிச்சயமா இருக்கு. அதனாலதான் நீ திரும்பி வந்திருக்க. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கும் போது எனக்கு என்ன ஆக போகுது? இங்க பாருப்பா பிரேம், நீ ரொம்ப சரியா சொன்ன. நம்ம குடும்பம் தான் நமக்கு பெரிய சக்தி. பிரேம், உனக்கு ஏதாவது இப்ப ஞாபகத்துல இருக்கா? இது யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க? அவங்கள எதுவும் அடையாளம் தெரியுமா? இல்ல மாமா, நாங்க அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த பொம்பளை இங்க தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா அங்க அந்த ஸ்வேதா இருந்தால, அவ எங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவளே போறா, அவங்களோட ஸ்கெட்சை வரைஞ்சு கொடுக்கறதுக்காக. ஏன்னா அவதான் அவங்க 2 பேரையும் நேர்ல நல்லா பாத்திருக்கா. கண்டிப்பா அவங்க மாட்டிக்குவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. முதல்ல நீங்க உள்ள வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. முன்னை விட இப்ப வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஜெய் துர்கா தேவி. வணக்கம். நீங்க எப்படி இங்க? நீங்க எல்லாரும் எங்களோட எல்லா கஷ்டத்திலயும் கூடவே இருந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் எவ்வளவு அக்கறை எங்க மேல, அதை எப்படி நாங்க மறந்து போவோம்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பிரேமுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச உடனே எங்களால அங்க இருக்க முடியல. அதனாலதான் நாங்க உடனே இங்க கிளம்பி வந்துட்டோம். ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நாங்க தானே காரணம். இல்ல இல்ல, அப்படி இல்ல. பிரேம் அண்ணாக்கு என்ன நடந்ததோ அதுக்கு கண்டிப்பா நாங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். உங்களோட இந்த குடும்பத்துக்குள்ள நாங்க வரலன்னா அந்த சூன்யக்காரி நிச்சயமா உங்க வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா. அதனாலதான் நாங்க இங்க திரும்பி வந்தோம். அந்த சூன்யக்காரி கிட்ட இருந்து உங்க குடும்பத்தை காப்பாத்ததான் நாங்க இங்க வந்திருக்கோம். காப்பாத்தவா? அப்படி என்ன ஆபத்து? அக்கா, அதை நானே சொல்றேன். ரோகிணி, ஒரு நிமிஷம். அக்கா, இத பாருங்க. என்ன இது? இந்த லெட்டர் இன்னைக்குதான் வந்தது. அதை படிச்சு பாருங்க. அப்பதான் மோகினி எதுக்காக உங்களை காப்பாத்த வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். கடவுளே, இது அதே அடையாளம் இல்ல? இது அதே அடையாளம் தானே? அந்த அந்த சூனியக்காரி மறுபடியும் இங்க வர போறாளா? எதுக்காக இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசுற? நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா அந்த சூனியக்காரி தோத்துதான் போவா. இப்ப நம்ம பொறுமையா இருந்து செயல்படணும். சீமா, அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு படிமா. என்ன எழுதிருக்குன்னு தான் பாப்போம். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு இந்த வீட்ல ஒரு மோசமான சம்பவம் நடக்க போகுது. அது யாரும் இது வரைக்கும் யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும்.
அட கடவுளே, அந்த சூனியக்காரி இன்னைக்கு ராத்திரி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. பெரியத்த நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பண்டிதர்கிட்ட நான் பேசிட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு பெரிய பூஜை பண்ண போறோம். நல்ல வேளை நீ ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்க சுஜாதா. நமக்கு இப்ப இருக்கிற ஒரே உதவி இதுதான். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். அப்பதான் அந்த சூனியக்காரி பார்வையில இருந்து நம்ம குடும்பத்தை நாம காப்பாத்த முடியும். கண்டிப்பா பெரியத்த. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்லுங்க, ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. சூன்யக்காரியை தடுத்து நிறுத்துறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை பாட்டி. நீங்க என்ன பூஜை வேணா பண்ணிக்கங்க. ஆனா என்னைக்கு தெரியுமா இந்த சூன்யக்காரி உங்க வீட்டை விட்டு போவா? அவளோட எண்ணம் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான். அம்மா அப்பாவோட நிழல் போன உடனே சுமித்ராவோட உலகமே மாறி போச்சு. ஒரு டீ கூட இவ்வளவு நேரமா உனக்குன்னா? பிரேம், உங்க கண்ணை கொஞ்சம் திறந்து பாருங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல நான் வாழவே முடியாது. நிச்சயமா வாழ மாட்டேன். நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஆகாது. எனக்கு எந்த கெடுதலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனிமே நாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. அந்த சூனியக்காரிக்கு நம்ம வீட்ல இருந்து என்னதான் வேணும்? எதுக்கு நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா? அந்த சோனியக்காரி சும்மா நம்மள பயமுறுத்துறாளா, இல்ல அவ ஏதாவது பண்ண போறானா? நம்மள யார என்ன பண்ணுவா? எனக்கு நிச்சயமா புரியல. இப்ப நம்மளால ஒண்ணுதான் பண்ண முடியும். நல்லா யோசிப்போம். சரியா சொன்னீங்க. ஒரு நிமிஷம். மாமாக்கும் அக்காக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் மாமா இங்கதானே இருந்தாரு. அப்படின்னா அந்த சூனியக்காரி மாமாவை இங்க இருந்து தானே கூட்டு போயிருக்கான். அதுவும் அவ அந்த மருந்து கொடுத்து மாமா அவளோட பேச்ச கேக்குற மாதிரி செஞ்சிருக்கான். அதுவும் அவ பிரேம் இங்க இருந்து கொல்கத்தாவுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. ஒரு நிமிஷம். கொல்கத்தாவுக்கு எதுக்கு? எக்ஸாக்ட்லி. அந்த சூனியக்காரி ராஜஸ்தானை சேர்ந்தவதானே. எதுக்காக கொல்கத்தா போகணும்? அப்புறம் அக்கா கொல்கத்தாக்கு போனதும் அவ அங்கிருந்தும் போயிட்டா. இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வீட்ல நடக்கிற எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ரோகிணி, சீமா அங்க போனதுனால அந்த சூனியக்காரி போட்ட திட்டம் வீணாயிடுச்சு. அதுக்கு அர்த்தம் சீக்கிரமா. நீ கவலையப்படாத சீமா. நாம் இது வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை போராடி ஜெயிச்சிருக்கோம். இப்ப பிரச்சனை வரப்போதுன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு மட்டும் தெரியல. அந்த சூன்யக்காரி ராத்திரி என்ன பண்ணுவான்னு தெரியணும். ஆனா எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ரோகிணி அக்கா, நானும் சித்தார்த்தும் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டோம். அவ நிச்சயமா மாமா மேலதான் குறி வச்சிருக்கணும். அவரை ஏதாவது பண்ணணும் தான் அவ யோசிச்சிருக்கணும். என் பிரேம் ஏதாவது பண்ணுவாளா? என்ன பேசுறீங்க நீங்க? அது சரி, அவ ஏன் அப்படி பண்ணணும்? அக்கா, என்ன அவ உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கா. என்னையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தானே சஞ்சனாவை காப்பாத்துனீங்க, அவளை பலி கொடுக்கறதுல இருந்து காப்பாத்துனீங்க. அதனால அவ உங்களை பழி வாங்கணும்னு தானேக்கா நினைச்சிருப்பா. அதுக்காக தான் அவ மாமாவை கடத்திட்டு போயிருப்பா. இல்ல, என் பிரேம்க்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். என் பிரேம்க்கு எதுவும் ஆகாது. அக்கா, அந்த சூனியக்காரி ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா. அதனால நாம சீக்கிரமா ஏதாவது திட்டம் போடணும்ல. அது எல்லாத்துக்கும் முன்னாடி பிரேம நாம இந்த வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போகணும். யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும். அப்படி இல்லனா நிச்சயம் பிரேமோட உயிருக்கே ஆபத்து வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அப்பதான் நம்மளால அந்த சூனியக்காரியையும் கண்டுபிடிக்க முடியும். நீங்களாம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு புரியல.
உங்க எல்லாரையும் இந்த நிலைமையில தவிக்க விட்டுட்டு நான் மட்டும் தப்பிக்கணுங்கிறீங்க. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இல்ல பிரேம், நீங்க வீட்டை விட்டு போக வேண்டாம். நிச்சயமா நீங்க இந்த வீட்ல தான் இருக்கணும். ஆனா இங்க நீங்க பத்திரமா இருப்பீங்க. அந்த சூனியக்காரி உங்களை கண்டுபிடிக்காத ஒரு இடத்துல. ஒருவேளை உங்க மேல கை வைக்கணும்னு அவ நினைச்சான்னா அதுக்கப்புறம் நான் அவளை சும்மா விட மாட்டேன். நிர்மலா அம்மா, பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் தயார் பண்ணியாச்சு. இப்ப முகூர்த்தமும் வந்துருச்சு. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். சித்தார்த், சந்துருகண்ணா, எல்லாரும் வாங்கப்பா, பூஜை பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சுனந்தாவும் மோகினியும் வரவே இல்ல. யாரும் அவங்க கிட்ட பூஜையை பத்தி சொல்லலையா என்ன? சீமா, ரோகிணி, நீங்க 2 பேரும் சுனந்தம்மா மோகினி ரூமுக்கு போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. சரி, நான் பாக்குறேன். அம்மா, திடீர்னு எப்படி உங்களுக்கு இவ்ளோ ஜுரம் அடிக்குது? அட மோகினி, ஆன்ட்டிக்கு என்னாச்சு? நீங்களே பாருங்க சீமா, இவங்களுக்கு எவ்வளவு உடம்பு சரியில்லைன்னு பாருங்க. வேண்டாம் வேண்டாம் ஆன்ட்டி, எழுந்துக்காதீங்க. நீங்க அப்படியே படுத்துக்கோங்க. கவலைப்படாத மோகினி, ஆன்ட்டிக்கு சரியாயிடும். இப்போ இங்க கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குல்ல, அதனால எல்லாருக்குமே இந்த மாதிரி அடிக்கடி உடம்புக்கு முடியாம போயிடும். நான் ஒண்ணு பண்றேன், இப்பவே நான் டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்றேன். இல்ல வேண்டாம் சீமாக்கா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். நான் அம்மாவுக்கு மெடிசன் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீங்க 2 பேரும் கீழே போங்களேன். நீங்க பூஜையில கலந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. உனக்கு ஏதாவது வேணும்னா நிச்சயமா எங்களை கூப்பிடணும், ஓகேவா? நிச்சயமா. நல்ல வேலைக்கா, மாமாவை நம்ம ஒளிச்சு வச்சது நல்லதா போச்சு. இனிமே அந்த சோனிக்காரியால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே அவ இங்க வந்தாலும் பண்டிதரோட அசிஸ்டண்டா வந்திருக்கிற போலீஸ்காரங்க அவளை பிடிச்சிடுவாங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லாம எதுக்காக இந்த திடீர் நாடகம்? நாடகம் போட்டதெல்லாம் வீணா போயிடுச்சு. இந்த வாட்டியும் பிரேம் நம்ம கையில இருந்து நழுவிட்டான். என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, இந்த அன்பு சகோதரிகள் 2 பேரும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் சொல்றேன். இந்த 2 அக்கா தங்கச்சிங்களும் சேர்ந்து பிரேம ஏதோ பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதாவது அவன் நம்ம கண் பார்வையிலே படாத அளவுக்கு. இவங்க என்கிட்டயே விளையாட்ட காமிக்கிறாங்கல்ல. இவங்க எவ்வளவு வேணும்னாலும் முயற்சி பண்ணட்டும். இந்த முறை என்கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கவே முடியாது. அம்மா அப்பாவோட நிழல் போன உடனே சுமித்ராவோட உலகமே மாறி போச்சு. அட, எதுக்காக நீங்க இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? மத்தவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? நீ ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்னு. பாவம், அவங்களுக்கு இப்படி தெரியும் நீ எங்களோட விருந்தாளியா எங்க கூட இருக்கேன்னு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சரி, இனிமே கஷ்டப்படாத. நானே உன்னை சந்தோஷமும் படுத்துறேன். வா வா, வந்து உட்காரு. உட்காரு. அம்மா, இவ்வளவு நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ.
இப்ப அமைதியா இருப்பேன். மெதுவா மெதுவா தான் போடுவேன். இந்த மருந்து இவளோட சுயநினைவை இழக்க வச்சிடும். அதுக்கப்புறம் நாம என்ன சொல்றோமோ அத மட்டும்தான் இந்த பொம்பளை செய்வா. பார்த்துக்கிட்டே இருமா, நாம தான் ஜெயிக்க போறோம். என்னோட அம்பு என்னமோ ஒன்னே ஒண்ணுதான், ஆனா குறி மட்டும் 2. இப்ப பூஜையோட சங்கல்பம் முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஜெய் துர்கா தேவிக்கு. ஜெய் துர்கா தேவி. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புறேம்மா. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. ஏய் மோகினி, ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? நல்லாதான் இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நீ ஏன் இவ்ளோ கவலையா இருக்க? பிரேமண்ணா எங்க? அவரை நான் பார்க்கவே இல்லையே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ரோஹிணி. நாங்க பிரேம் மாமாவை பத்திரமான இடத்துக்கு அனுப்பி வச்சிட்டோம். அந்த சோனிக்காரியால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நல்ல விஷயம் தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சூன்யக்காரி எதுக்கு தான் இப்படி எல்லாம் செய்யறான்னு தெரியல. என்ன சத்தம் இது? ஒழுங்கு மரியாதையா கத்திய கீழே போடு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீயே வந்துரு. நில்லுங்க, யாரு கிட்ட வராதீங்க, இல்ல இவளை கொலை பண்ணிடுவேன். வேண்டாம், நான் சொல்றத கேளு. ஏன் அம்மாவை விட்டுரு. நீ தான் ஏற்கனவே எங்களுக்கு லெட்டர் போட்டிருக்கியே. நீ வருவன்னு தான் நாங்க போலீஸை கூப்பிட்டுருக்கோம். உன்னால எதுவும் பண்ண முடியாது. உன்னோட வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அவங்கள விடுற வேலையை பாரு. போலீஸால என்ன எதுவும் செய்ய முடியாது. நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். மரியாதையா பிரேம் இருக்கிற இடத்த என்கிட்ட சொல்லுங்க, இல்ல இவளை நான் கொன்னுடுவேன். பிரேமையா? எதுக்கு? அவ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா பிரேம் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லாதீங்க. வாய மூடு. உனக்கு என் உயிர் வேணாலும் எடுத்துக்கோ. ப்ளீஸ் எங்க அம்மாவை விட்டுரு. நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? நான் உன்கிட்ட கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க அம்மாவை விட்டுடு. இனிமேல் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா சரணடைஞ்சிரு. வாய மூடு. பிரேமை இங்க இருந்து கூட்டிட்டு போறத யாராலும் தடுக்க முடியாது. இங்க பாரு, நீ பெரிய தப்பு பண்ற. நீயும் பிரேமும் எனக்கு செஞ்சதுதான் தப்பு. உங்க 2 பேரையும் என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். என் குழந்தைய பலி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கானுங்க. உங்க குழந்தைய காப்பாத்த என் பூஜையை எதுக்கு பாதியில நிறுத்துனீங்க? என்கிட்ட ஏன் மோதுனீங்க? அந்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? பூஜையை நான் பூர்த்தி செஞ்சிருப்பேனே. நான் பலி கொடுக்கறத நீங்க எதுக்காக தடுத்தீங்க?
அந்த குழந்தைய காப்பாற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? அது என்ன உங்க குழந்தையா? அந்த குழந்தைய நான் அன்னைக்கு பலி கொடுத்திருந்தேன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது.